இப்போது திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி என்று பேராசிரியர் தம்பி அபு உங்கள் பலத்த கைத்தட்டலுக்கு மாற்றி வாழ்நாளெல்லாம் போதாதே உடைவர் புகழ் பாட வாழ்நாளெல்லாம் போதாதே அன்பு புனிதரின் புகழ் பாட ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாடி முடியாது ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் ஆனந்த புகழ் பாட முடியாது வாழ்நாளெல்லாம் போதாதே அன்பு புனிதரின் புகழ் பாட நேர்மை விளங்கிட வாழ்ந்தனரே அற்புதமான அறிவுரை மூலம் அன்பை உலகத்தில் விதைத்தாரே அன்பை உலகத்தில் விதைத்தாரே ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாடி முடியாதே ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் ஆனந்த புகழ் பாட முடியாதே வாழ்நாளெல்லாம் போதாதே அன்பு புனிதரின் புகழ் பாட நல்ல ஒரு அற்புதமான மேடை நல்ல கைதட்டுங்க ஒண்ணு வஞ்சனையை வைக்க வேண்டாம் அண்ணா எக்கோ கட் பண்ணிடுங்க நல்ல ஆடியோ இந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க எக்ஸலன்ட் ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும் ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க ஆடியோ சரி இருக்காது ஆனா நம்ம காளையார் கோயில்ல நம்ம இறை மக்கள் கத்தோலிக்க கிராம இறை மக்கள் நடத்துகிற இந்த நிகழ்வுல தான் ஆடியோவும் சூப்பர் ஆடியன்ஸும் சூப்பர் சும்மா பட்டைய கலப்புறீங்க அந்த மாதிரிலாம் நிம்மதியா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் 2 நாளைக்கு முன்னாடி திருச்சி பக்கம் கூட்டு போனீங்க ஏத்திட்ட தம்பி பேசுங்க என்னைய அது ஏத்தினேங்கிற சவுண்ட காண இன்னும் கொஞ்சம் ஏத்துனேன் திரும்ப கீழே கொஞ்ச நேரத்துல ஊரு காலி நாக்கள் நெப்பி ஏத்திட்ட தம்பி பேசுங்க என்னன்னா ஏத்திட்டேங்கிற இங்க பாரு இருந்தது பூரா ஏத்திட்டேன் நாளை காலையில 12 மணிக்கு தான் கடை திறப்பாங்க வா ஏத்தி காட்டுறேங்கிறார் நான் சவுண்ட சொல்றதுக்கு அவர் எதையோ சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி இல்லாம ரொம்ப எக்ஸலண்டா ஆடியோ வச்சிருக்காங்க நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க மகிழ்ச்சியும் மனநிறையும் திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா உண்மையை சொல்றதுக்கு 2 ஆண்கள் சிறப்பு பேச்சாளரா மொத்தம் 3 பேர் உண்மையை சொல்ல வந்திருக்கோம் பொய் சொல்றதுக்குன்னே 2 பேர் வந்திருக்காங்க நீங்க பொய் உண்மையை கலந்து சொல்றதுக்கு வந்திருக்கீங்க அதுலயும் பாருங்க இங்க நாங்க 3 பேர் வந்திருக்கோம் அங்க 2 பேர் தான் ஏன் சசிகலா ஒரு ஆளே 2 ஆளுக்கு சமம் அதனால பேலன்ஸ் சொல்றதுக்கு இப்ப தராசுல 2 பக்கம் இடம் கரெக்டா இருக்கும்ல 2 ஆளு நிறுத்திட்டு அந்த அம்மா நிறுத்துங்க ஈக்குவலா இருக்கும் அந்த காரணத்துக்கு தான் அங்க 2 இங்க 3 ஆனா நடுவர்ல தமிழ்நாட்டிலேயே தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்லாம் எங்களை சொன்னீங்கல்ல எங்களுக்கு எல்லாம் சைடுல பாருங்க பிளாஸ்டிக் சேர் அது கைப்பிடி கூட இல்ல அப்படி உட்காந்துருக்கோம் தூங்கிடுவோம் நடுவுல உங்களுக்காகவே நம்ம கத்தோலிக்க கிராம இறை மக்கள் அழகா ஒரு ஸ்பெஷல் சேரை போட்டிருக்காங்க இந்த சேரை நீங்க உட்காந்துருக்கீங்க இந்த போக்கஸ் லைட்டுக்கும் இந்த டெக்கரேஷனுக்கும் இந்த தாய்க்குளம் எல்லாம் சுத்தி இருக்கிறதுக்கும் உங்களை இந்த சேர்ல பாக்க எப்படி தெரியுமா இருக்கு சொல்லித்தாங்க என்ன நிறுத்திட்ட ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு கெட்டப் நான் பார்த்த உடனே தோணுது என்ன இந்த பாகுபலி படம் பாத்திருக்கீங்களா நீங்க அதுல ரம்யா கிருஷ்ணன் ரோல் ஒன்று வரும் தெரியுமா கேரக்டர் கூட ராஜமாதா நல்ல ஒரு கை தட்டுங்க நல்ல கை தட்டுங்களா அடா 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 உங்க கலருக்கும் நிறத்துக்கு அந்த புடவைக்கு ரம்யா கிருஷ்ணன் மாதிரி தாங்க உங்க புக்கு இருக்கு பின்னாடி இருக்க சேர் இந்த போக்கஸ் லைட்டுக்கு அதுல அப்படி ஸ்டைலா உட்காந்துருப்பால அந்த மாதிரி உட்காருங்களேன் ஆனா ரொம்ப முடிக்காதீங்க எலும்பு உடைச்சுன்னா சேராது ரெடியா இருக்கீங்களா இப்ப நான் சொல்றேன் சொன்ன உடனே ஆடியன்ஸ் பயங்கரமா கை தட்டுவாங்க இந்த போக்கஸ் லைட்டுக்கும் இந்த டெக்கரேஷனுக்கும் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கணும் இந்த தாய் குண்டெல்லாம் சுத்தி இருக்கணும் இந்த சேர்ல உங்களை உட்கார வச்சு பார்த்தா எப்படி இருக்கு 2 மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே இருக்கு நல்ல கையை தட்டி விடுங்க நான் உண்மையாக சொல்றேன் பாருங்க எவ்வளவு பேருக்கு ஆனந்தம் பாருங்க கரெக்ட் கரெக்ட்ங்கறாங்க ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது என்ன வச்சு வித்த காட்டியாவது போடுச்சு அப்படிதான் 12 வருஷமா ஓடிட்டு இருக்கேன் நடுவர்ல நான் என்ன கேக்குறேன் திருமணத்திற்கு பின்பு என்னங்க மகிழ்ச்சி இருக்கு நான் கேக்குறேன் உண்மையே சொல்றேங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கெட்ல போட்ட சேமியா மாதிரி வெறப்பா இருந்த ஆம்பளை புறா கல்யாணத்துக்கு அப்புறம் பாயாசத்துல போட்ட சேமியா மாதிரி கொலை போயிட்டோமா இல்லையா அவ்வளவு வேதனைங்க இன்சாக்ட் ஏன் கல்யாணம் அந்த பாருங்க கை தட்டுறாங்க எல்லாம் குழந்தை சேமியா தான்
சத்தியமா சொல்றேன், கல்யாணம் ஆனவங்களே ஆவாதவங்க ஈஸியா பஸ்ல போறத வச்சா கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா? எப்படி? அப்படி படியில தொங்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு புது பாட்டே பாட்ட போட காணா பாட்ட போட பாட்ட போட பாட்ட போட அப்படின்னு கத்திரி விசில் அடிச்சுக்கிட்டு படியில தொங்கிட்டு போறது பூரா கல்யாணம் ஆகாத கேஸ்னு அர்த்தம். ஓஹோ. எங்க போறோம்னே தெரியாம, யார பார்க்கணும்னே போறோம்னே தெரியாம, வாங்கின கடனை எப்படி கட்டுறது, வட்டிக்காரன் வருவானு, ஈவி பில் கட்டணுமே, கரண்ட் பில் கட்டணுமே, பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணுமே, புதுசா பிறந்த பிள்ளைக்கு பேம்பர்ஸ் வாங்க கூட காசு இல்லையேன்னு வேதனைப்பட்டு ஜன்னல் ஓரமா அப்படி கையை முட்டு கொடுத்து உட்கார்ந்த பூரா கல்யாணம் பண்ண ஆளுங்க. அவ்வளவு இம்சையில இன்னைக்கு திருமண வாழ்க்கை போயிட்டு இருக்கேன். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நம்ம எப்படி சொல்ல முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சிங்கிறாங்களே. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க பாடுற பாட்டு ஒரு பாட்டிலேயே சொன்னா தெரியுமா? ஒரு 3 முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி, அங்க கிரகிற 3 முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி, அங்க கிரகிற இருந்தே தேருக்குள்ள இப்போ இருந்தே சேருக்குள்ள இருந்தே தேருக்குள்ள இப்போ இருந்தே சேருக்குள்ள ஒரு 3 முடிச்சால முட்டாளானே கல்யாணம்னாலே பிரச்சனை தான். அது இந்த கொரோனா காலகட்டம் வந்துச்சு இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அவர் வந்து இந்து சகோதரர். அங்கெல்லாம் மந்திரம்ல சொல்லுவாங்க. அந்த ஐயர் மந்திரம் சொல்றாரு, மாங்கல்யம் தந்துனானே, கூட்டத்துல ஒருத்தன் கொரோனா வந்தா சங்குதானே, அதோட முடிஞ்சு கல்யாணம். பொண்ணு இங்க உட்கார்ந்து இருக்குங்க, 3 கிலோமீட்டர் தள்ளி மாப்பிள்ளை உட்கார வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், ஏன் இங்க இருந்து அவ்வளவு தூரம்? நாங்க சமூக இடையில விட்டு கல்யாணம் பண்றோம் அப்படின்னு. ஐயா இன்னொரு ஆள் கேட்கறான், சாதா முகூர்த்தது இவ்வளவு தூரம் செட் ஆகும், நைட்டு சாந்தி முகூர்த்தது இவ்வளவு தூரம் எப்படி செட் ஆகும் இருக்கிறாங்க. இதுவா பரவாயில்ல, ஐயர் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஒரு ஆள் டவுட் கேட்டாரு, இப்ப என்ன மாப்பிள்ள தாலி கட்டுவாருன்னா எப்படி தட்டுவாரு? ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துருக்காரு, ஓடி போய் கழுத்துல. அதெல்லாம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டுற மெத்தடே மாத்திட்டாங்க. இங்கேயே மாப்பிள்ள 3 முடிச்ச போடுவாரு, இந்த தாலி அப்படி தூக்கி போடுவாரு, நேரா பொண்ணுகளுக்கு விடணும் ஐடியா பண்ணி மாப்பிள்ள 3 முடிச்ச போட்டு தூக்கி போட்டா பாருங்க, பொண்ணுகளுக்கு விடாம பொண்ணோட அம்மாவுக்கு போய் விழுந்துருச்சு. மகளுக்கு தாலியை விட சொன்னா இவங்க மாமியாளுக்கு தாலியை கட்டி, அந்த அம்மா ஒரு பதஷ்டப்பட வேண்டாம், மாப்பிள்ள சூப்பர் தூரங்குது அந்த அம்மா. அப்ப இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் நான் கேட்கிறேன். சந்தேகத்தின் மறு உருவம் கொண்டாட்டி தெரியுமா? அம்மா கூட நம்மள சந்தேகப்பட மாட்டான், அம்மா சந்தேகப்பட மாட்டான். அம்மாவோட பேச்சுலரா நாங்க முரட்டு சிங்களா வாழ்ந்தப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துங்க. எங்க பசங்க முரட்டு சிங்களா இருக்கிறப்ப எப்படிமா பாடுவான்? ஒரு காலத்துல கிராமத்து பொண்ண முறை பொண்ண மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க. இப்ப எங்க பசங்க எல்லாம் முரட்டு சிங்கிள், கல்யாணம் ஆகிற பசங்க எல்லாம் மாமா பொண்ணுன்னு கூப்பிடுறாங்க. எப்படிமா கூப்பிடுவான்? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ. நடு ரோட்ல போறாங்க, ஒரு அண்ணன் பதசப்பட்டு, அண்ணன் அண்ணன் லாரி லாரி அப்படின்னா, போடா இதை விட பெரிய டேங்கர் லாரி என் வீட்டுல இருக்கு, அதனாலதான் பாடி போறாங்க. எவ்வளவு வேதனை பாத்தீங்களா? அதுலயும் நீங்க பாருங்களேன், கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி எங்க கூட்டு போனாலும் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். சத்தியமாங்க. கல்யாணம் டாக்டரே பாருங்களேன், பேச்சுலர் டாக்டர்னா நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பார், கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார். நிஜமாங்க. ஒரு ஆள் டாக்டர் போனா போன டாக்டர் வாங்க வாங்க உட்காருங்க, நாக்கு நீட்டுங்க, கண்ணை காட்டுங்க, காதை காட்டுங்க, கையை நீட்டுங்க, இப்ப சொல்லுங்க என்ன பண்ணது? ஒண்ணும் பண்ணல, கொரியர் கொடுக்க வந்தேன் நான், கொரியர் பாய். என்ன போச்சுக்கிட்டு கையை நீட்டு, காதை நீட்டு, மூக்க நீட்டு, ஏன் அப்படி போட்டு பாடப்படுத்துறேன்? கொரியர் பாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். எவ்வளவு நிமிஷம் பாத்தீங்களா? ஒரு அம்மா இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எடக்கு முடக்கா பேசிடுச்சு, பைத்தியம் முடிச்சு போச்சு. யாருக்கு? இந்த அம்மாவுக்கு தான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பைத்தியம் முடிச்சு சம்பந்தம் பேசுறாளே, ஒரு செய்தியை சொன்னா காதுல வாங்க மாட்டாளே. இவரை மனோதத்துவ டாக்டர் கூட்டு போய் சரி பண்ணிடுவோன்னு புருஷங்காரன் நேரா மனோதத்துவ டாக்டர் கூட்டு போயிருக்காங்க. யார்கிட்ட? சைக்காட்ரிஸ்ட். யார்கிட்ட? சைடிஸா? எந்நேரமும் சரக்குலயே இருக்காரு. சைக்காட்ரிஸ்டியா? சைக்காட்ரிஸ்ட கூட்டு போயிருக்காரு. சைக்காட்ரி போனோன்னா 2 பேரும் வந்திருக்காங்க, வாங்கம்மா உட்காருங்க. டாக்டர் பேசுறாரு, சொல்லுங்க உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனை? அந்த அம்மா, எங்க கடையில ஒரு பிரச்சனையும் இல்ல டாக்டர். இவருக்கு இப்பதான் பிபி லைட்டா ஏறுது. இல்லம்மா இடையில என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கடையில உழுது. சரி அதை விடுங்க, புருஷன் தானே, உங்க புருஷனுக்கும் உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு?
என் புருஷன் கருப்பு தான், ஆனா இது வரைக்கும் எந்த வேறுபாடும் தெரியல, அப்ப பார்த்த மாதிரியே தான் இப்ப இருக்க. இல்லம்மா, உங்க தாம்பத்தியத்துல ஏதாவது தகராறா? தாம்பரத்துல ஒரு தகராறு இல்ல டாக்டர், எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இல்லம்மா, அடிப்படையில என்ன பிரச்சனை? அடுப்பாங்கரையில ஒரு பிரச்சனை இல்ல, சமைச்ச உடனே எல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன். ஏமா, உன் வீட்டுக்காருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என் வீட்டுக்காருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மாசம் 1ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துரும், அவர் வாட்டு வாங்கிட்டு போயிடுவாரு, ஒரு பிரச்சனையும் இல்ல என் வீட்டுக்காருக்கு எனக்கு. ஹவுஸ் ஓனர் இந்த ஆள் போய் பேசண்டா படுத்துக்கிட்டாருங்க. கல்யாணம்னா அவ்வளவு இம்சையை நாங்க என்ன சொல்றேன், சந்தேகத்தின் மறு உருவம் பொண்டாட்டி. ஏன் தெரியுமா சொல்றேன்? கல்யாணமான புதுசுல நீங்க பாடுனீங்க ஏதோ ஒரு பழைய பாட்டு, நம்பசி ஊர்வதி இவ்வளவுதானோ. உங்க காலத்துல அந்த பாட்டு ரொம்ப பழசு. என் காலத்துல அதை விட கொஞ்சம் ட்ரெண்டிங்கான பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு. நான் கல்யாணம் பண்ணி முதல் நாள் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு போய் இந்த பாட்டா பாடுவேன். என் பொண்டாட்டி பாட்டு ஒரு காதல் பாட்டு பாடுனேன், ஆனா சூப்பர் பாட்டு, உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரி அம்மா, வழக்கத்திலே குழந்தை அம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. எப்படிக்கா இருக்கு பாட்டு? அருமை அருமை. அப்படின்னு தான் நினைச்சுட்டு நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தானே பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ. அடிக்காத ஒண்ணு நடக்கலையா? தப்புனிய சட்டையை பிடிச்சா. 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 எங்க இருக்காங்க? மரியாதையா லிஸ்ட கொடுங்க கேக்குறாங்க. சந்தேக பிசாசுகள், பேய்கள். ஏமா, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு பொட்டு வைங்க, குங்குமம் வைங்க, ஸ்டிக்கர் போட்டு தயவு செஞ்சு வைக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இங்க இருக்கிற பெண்களுக்கு ஸ்டிக்கர் போட்டு வைக்காதீங்க. அப்படியே மீறி வச்சீங்கன்னா, பழசா போச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி கீழே போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி கண்ணாடியில ஒட்டுறது, கதவுல ஒட்டுறது, வாஷ் பேசன்ல ஒட்டுறது, கக்கூசு பீங்கான்ல ஒட்டுறது. ஒரு அம்மா பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கக்கா, இந்த அம்மா பழசா போச்சுன்னு எடுத்து பஸ்ல இருக்க ஜன்னல் வர கம்பியில ஒட்டிட்டு போயிடுச்சு இந்த அம்மா. நான் பஸ்ல போன தூக்க கலக்கு சாஞ்சி தூங்கலாம் போய் சாஞ்ச பாருங்க, பொட்டிய சட்டையில ஒட்டிட்டு எனக்கு தெரியலையா. நேரா வீட்டுல போய் கதவு தட்டல, என் பொண்டாட்டி கதவை திறந்தா. அவ பொட்டை பார்த்துட்டா, நான் கூறுகிட்ட போய் அதை பார்க்கல. பொட்டை பார்த்துட்டு கேட்கறான், எத்தனை நாளா அது நடக்குது? நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன்ல, நான் பெரிய புத்திசாலியாட்டம், பட்டிமன்றத்தை தான் கேட்கறான் நினைச்சுக்கிட்டு, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குது. ஒரு பொட்டுலயே பொட்டுன்னு போயிடுச்சியா வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வேதனைப்பட்டு நாங்க என்ன பாடிக்கிட்டு அலையிறோம். பொன்னால பைத்தியமா போனவன் உண்டு, நான்களால பைத்தியமா போனவன் உண்டா, பொன்னால காவி கட்டி நடந்தவன் உண்டு, நான்களால காவி கட்டி நடந்தவன் உண்டா, பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவனாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாடா, நம்பி விடாதே பொண்ணு, நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ணு, நம்பி விடாதே, வழங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் உந்து மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. எவ்வளவு யோசனை பண்ணி பாருங்க. நடுவுல ஒரே ஒரு செய்தி கேட்கிறேன். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு உங்க சொல்ல வந்திருக்காங்கல்ல, இந்த ஆடியன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்றேன், நீங்க தான் சாட்சி. உங்களை வச்சு ஒரு கேள்வி கேட்கிறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். ஒரு அண்ணன் மட்டும் தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல மூட்டுக்காரமா அந்த கருவாப்பைய கேட்கற தென்னாவட்டா உட்காந்து தூக்கு கைய சனின்னு ஒரே இட்டி வலி தாங்க முடியாம தூக்குறாங்க. ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குழந்தைகள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் எல்லா பெண்களும் கை தூக்குவாங்க. ஏன் அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்துல இப்படி இழிச்ச வாய் புருஷன் எனக்கு கிடப்பாங்க. அந்த ஒரே காரணம் தாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை அவ்வளவு இன்சைல இருக்குக்கா. சந்தேகத்தின் மறு உருவம்னு சொன்னல, சத்தியமா சொல்றேன். ஒரு ஆள் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தார். வந்தவர் சட்டையை கழட்டி அப்படி மாட்டினார்ல, அவர் சட்டையில ஒரு கருப்பு முடி, லேடிஸ் முடி, நல்ல பெரிய முடி இருந்திருக்கு. பொண்டாட்டி எடுத்துச்சு. என்னையாது ஆபீஸ் போயிட்டு வரியா, வேற எங்க போயிட்டு வர? உன் சட்டையில எப்படி பொம்பளை முடி வந்துச்சு? இவரு ஐயோ பஸ்ல கூட்டத்துல ஏதாவது காத்து வாக்குல வந்துருக்கணும். காத்து வாக்குல வந்துச்சா யார் காத்தாவது உன் மேல வீசிக்கிட்டு இருக்கான்னு போட்டு அடி அடின்னு அடிச்சு சாப்பாடு போடாம பட்னி போட்டு மறுநாள் போ, ஆனா அந்த முடியே இருக்கக்கூடாதுன்னு நட்டி விட்டு அனுப்பிடுச்சு.
இவன் மறுநாள் வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுட்டு ரிட்டர்ன் வரப்பே முடி இருக்கான்னு செக் பண்ணிருக்கான். வெள்ளை சட்டை முடி இல்ல, வந்து சட்டையை மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த அம்மா நேரா போய் சட்டையை ஆராய்ச்சி பண்ணிருக்கு. ஒரு வெள்ளை முடி வெள்ளை சட்டையில இருக்கு. இந்த விளங்காத வயலுக்கு தெரியல, கொண்டாட்டி எடுத்துட்டான். என்னையாது நேத்து கருப்பு முடி ஒரு குமரி கூட சுத்திட்டு வந்திருக்க, இன்னைக்கு வெள்ளை முடி ஒரு கிழவி கூட போய் சுத்திட்டு வந்திருக்கல அப்படின்னு 2வது நாள் அடி அடின்னு அடிச்சு சாப்பாடு போடாம பட்டினி போட்டு மறுநாள் வான் பண்ணி இவனு நேரா ஆபீஸ் போயிட்டு வர்றப்பவே முடி இருக்கா இல்லையான்னு பார்த்தா விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சட்டையை முச்சந்தில கழட்டி நல்லா உதறி செக் பண்ணி வந்து சட்டையை மாட்டான். இந்த அம்மா தேடி இருக்கு, முடி இல்ல. இவளுக்கு முடி பிரச்சனை இல்ல, புருஷனை குறை சொல்லணும், அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. தேடி பார்த்துட்டு சொன்னது, முதல் நாள் கருப்பு முடி கோமரி கூட சுத்திட்டு வந்திருக்க, 2வது நாள் வெள்ளை முடி ஒரு கிழவி கூட போய் சுத்திட்டு வந்திருக்க, 3வது ஒரு மொட்டத்தலை சிரிக்க கூட விடாம அவ கூட போய் சுத்திட்டு வந்திருக்கல நீ, 4வது நாள் வெறி ஆகி போய் இவனே ஆபீஸ் போயிட்டு வர்றப்ப சட்டை இருந்தாதான் நம்மள சட்டை செய்யறான், சட்டையே இல்லாம போகணும் வாக்கியா கட்டின 4ஆம் மூணா சட்டையை கிழிச்சு தூக்கி விட்டெறிஞ்சுட்டு பனியனோட தொந்தி இந்த பக்கமா வேர்க்க விறுவிறுக்க அப்படி வந்திருக்கான் சார் வீட்டுக்கு. வாசல்லே நின்று கேட்டுக்கா, வாயா வா, என்ன அன்னைக்கு ஐயா அவசரத்துல சட்டையை அவ வீட்லயே விட்டு வந்துட்டியா? அன்னைக்கு பாக்குற வாய்க்கால செத்து மிதக்கிறாங்க. அப்பையும் போய் செக் பண்றாக்கா, இவன் மட்டும் மிதக்கிறானா, கூட ஏதாவது லேடி பாடி செத்ததுக்கு அப்புறமா சண்டை விட்டா அவன் என்ன பண்ணுவான், மேலோது போய் தான் சாக வேண்டியதான். யாரோ ஒருத்தர் போய் புருஷனை மீட்டுட்டு வந்ததா சொன்னாங்களே, என்ன யாரும் சாவித்திரியா? அது எனக்கு தெரியாது, தமிழ் படிச்சதாலும் தெரியும் நமக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ். சாவித்திரி போய் மேல கூட்டம், என்ன அர்த்தம்? சத்தியவான மீட்டுட்டு வந்தாங்க. என்ன அர்த்தம்? எமனே புருஷனை கொண்டு போனாலும் விடமாட்டேன், நீ யாரு கொள்றதுக்கு, நான் திரும்ப வச்சு இங்க கொள்ளுவேன்னு கொண்டு போய் கூட்டு வரேன். அப்ப இந்த பெண்களால என்ன மகிழ்ச்சி இருக்கு நான் கேட்கிறேன். பெண்களை ஒரு காலத்துல நாங்க அப்படி தேவதை வர்றதா நினைச்சு நாங்க வாழ்த்துவோங்க, தேவதை வர்றதா நினைச்சு வாழ்த்துவோம். நிஜமாவே சொல்றேன், ஒரு பெண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலா வெளிச்சத்துல ஆத்தங்கரையில உட்கார்ந்து நாங்க காதல் வாட்டி எப்படி பாடிக்காங்க. ரெண்டு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறாங்க பாருங்க. சபாஸ்கிறார் எவ்வளவு ஆனந்தம். ஆனா இன்னைக்கு காலம் அந்த மாதிரி இல்லைங்கிற வேதனை தானே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, எங்க ஊர்ல சுப்பிரமணியன் ஒரு ஆள் கல்யாணமாய் 42 வருஷம் ஆகுது சார், நீங்க நம்ப மாட்டீங்க. பொண்டாட்டியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா பாக்கெட்லயே வச்சு சுத்துறாரு சார். சூப்பர். நான் பார்த்து கேட்டேன், பொண்டாட்டி மேல அவ்வளவு அன்பான, அண்ணி மேல அவ்வளவு பிரியமான. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, கடங்கார தொல்லை, சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவ போட்டோ இப்படி எடுப்பேன், இப்படி பார்ப்பேன். லைஃப்ல இதை விடவாடா ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு நினைப்பேன், பூரா கஷ்டம் மறைஞ்சு போயிருக்காங்க. எவ்வளவு இம்சை பாத்தீங்களா? இந்த பெண்களால என்ன மகிழ்ச்சியா நாங்க இருக்க முடியும் நான் கேட்கிறேன். சந்தேகத்தின் மறு உருவம்னு சொன்னல, இப்ப நாங்க இவங்கள பார்த்து பாடுறோம்ல, பதிலுக்கு இவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா? எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. இந்த பாட்டுல இடையில ஒரு லைன் வருது தெரியுமா? அதை என் பொண்டாட்டி என்ன பார்த்து அடிக்கடி பாடுறான். தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. என்னிடம் சிக்கினாயடா புருஷா, என்னிடம் சிக்கினாயடா புருஷா, என்னிடம் சிக்கினாயடா. இப்படிதாங்க
ரீமிக்ஸ் பண்ணி பாடி நல்ல காலம் சீர்காழி கோவிந்தராஜன் சார் போயிட்டாரு. என்ன ஆகுது? அப்ப இந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் நடுவுல. ஏன்னா திருமணத்திற்கு முன்பு அப்பா அம்மாவோட நாம வாழ்ந்தல்ல, அந்த காலத்துல அந்த அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் வச்சிருக்க பாசம் ஈடு இனி இல்லாம இருந்தது. கண்ணதாசன் தான் உள்ள அழகா சொன்னான், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் மண்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லித் தரும் தேவதையின் கோவில். பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை. இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு தாயினுடைய பாசத்தை அழகா சொன்னானே. இந்த பிள்ளைங்க அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. மறைந்த முத்துக்குமார் ரொம்ப அழகா ஒரு கவிதையை சொன்னார். என்ன தெரியுமா? சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததும், சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு. இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்துதான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்லி சொன்னார்னா, அப்பா மேலே அம்மா மேலே அவ்வளவு அன்பு வச்சிருந்த நாங்க பொண்டாட்டிங்கிற ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பன்ட்ட பேசாத, ஆத்தாட்ட பேசாத, அதை சொல்றா இதை சொல்றான்னு போட்டு கொடுத்து எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க கூட சேர விடாம, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டா சத்தியமா சொல்றேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இது உண்மைன்னா நீங்க கை தட்டுங்க, இல்லாட்டி வேணான்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல நாம எவ்வளவு உரிமையோட போய் நம்ம சாப்பிட்டோம், நம்ம அப்பா வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி நாம உரிமையோட சாப்பிட்டோம். அதே அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுல வந்து உரிமையோட சாப்பிட முடியலையே சார், உண்மையா இல்லையா சார்? அவ போட்டாதானே சார் சாப்பாடு. அவங்க அப்பா அம்மா அடுப்பாங்கிற வரைக்கும் கூட வர்றாங்க. எங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை சார்ந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் சந்தோஷமா என் வீட்டு அடுப்பாங்கிற கூட வரைக்கும் வர்றான். ஆனா எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஹால்லயே மத்த விருந்தாடி மாதிரி உட்கார்ந்துட்டு போறக்கூடிய சூழலை கொண்டாந்து விடுத இந்த திருமண வாழ்க்கை. இது ஆண்களுக்கு மகிழ்ச்சியை தருமா? நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒண்ணுனா ஒரு மாதிரி, எங்களுக்கு ஒண்ணா ஒரு மாதிரி ஓர வஞ்சனம் காட்டுறீங்களே, உண்மைனா கை தட்டுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வீட்டு ஆளுங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நடக்கிற டிசைனே வேற மாதிரி இருக்கும். பாத்துறீங்களா? இவங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஒரு மாதிரி, நம்ம வீட்டு ஆளுங்க வந்தா ஒரு மாதிரி. ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெய். கொண்டாந்து வைக்கிறீங்களா இல்லையா? நான் கேட்கிறேன். அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீன் குழம்பு வைக்கிறாயா, எங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீன் போன குழம்பு கொண்டாந்து வைக்கிறாயா? எப்படியா சாப்பிடுறாங்க? அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா சிக்கன் குழம்பு வைக்கிறது, எங்க வீட்டு ஆளுங்க வந்தா சிக்கனமான குழம்பு கொண்டாந்து வைக்கிறது, அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மட்டன் குழம்பு வைக்கிறது. அவருக்கு என்ன வேதனையோ கொண்டாடு சாரம் எடுத்துட்டு போறாங்க. எல்லாமே விரக்தியில தான் போறாங்க. அவங்க வீட்டு ஆளுங்க மட்டன் குழம்பு, எங்க வீட்டு ஆளுங்க மட்டமான குழம்பு. அப்ப எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? அவங்க வீட்டு ஆளுங்க ஆட்டு அடிக்கிறது, கோழி அடிக்கிறது, எங்க ஆட்டு ஆளுங்க வந்து எங்களையே போட்டு அடிக்கிறாளே. இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா? அதனால எண்ணி பார்க்கையில எப்படி பார்த்தாலும் திருமணத்துக்கு முன்பு கள்ளம் கவனம் இல்லாம அண்ணன் தம்பிங்களோட சேர்ந்து சந்தோஷமா நாங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியா இருந்தது. திருமணத்துக்கு அப்புறம் நெருக்கடிக்கு உண்டான வாழ்க்கையில நாங்க சிக்கி தவிக்கிறோம். பெத்த தாயை வச்சு காப்பாற்ற முடியாத துரதிர்ஷ்டவாளிகளா நாங்க மாறிடுறோம். அதனாலதான் ஒருத்தன் வேதனைப்பட்டு ரொம்ப உருகி போய் பாடினா, அம்மாவை பத்தி பாடினா. இந்த கிராம பகுதியில சாதாரணமா நினைக்க கூடாது சார். நிறைய பேர் அப்பா சிறு வயசுலயே இறந்துருவாங்க. அப்பா போனதுக்கு அப்புறமும் கூட அப்பா இல்லாத பிள்ளை தப்பா வளர்ந்துருச்சுன்னு சமுதாயம் பேசக்கூடாதுங்கிறதுக்காக அது வரைக்கும் காடுகரைக்கே போயிருக்க மாட்டா. ஆனா புருஷன் போனதுக்கு அப்புறம் காடுகரைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பெத்த பிள்ளைய காப்பாத்தணும்னு காப்பாத்துறாளே, அந்த தாயை கடைசியில எங்களால காப்பாற்ற முடியாத அளவுக்கு மனைவின்னு ஒருத்தி வர்றாளே. அதனாலதான் வேதனைப்பட்டு ரொம்ப அழகா சொன்னா ராமராஜன் பாடுற மாதிரி, வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்து வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்து இரவா பகலா சருகு பொறுக்கி வந்து சாதோ வடிச்சு தந்து பசியே அறியா மகனா வளர்க்கதும் எத்தனை தாயம் தமிழ்நாட்டில் என் தாயும் மகள் சுண்டல் வேர்க்கடல் வத்தக்கை விடுமாங்க சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தல் நீர்மோர் பேட்டனி இளநீர் ராத்துக்கு கரண்ட கம்னட்டு வெள்ளரிக்கை அவிச்சமட்ட ஆப்பாயிலே. இந்த திருமண வாழ்க்கை இது எல்லாமே தூப்பு.
தாலி கட்டத்துக்கு முன்னாடி அரகோர லுங்கியோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்துற மொரட்ட சிங்கிள் வாழ்க்கைத்தான் டாப்பு. நடுவரை எங்களுக்குத்தான் நீங்க தரணும் தீர்ப்பு. பல குரல்னு சொன்னேனே. அழகுரா இல்ல பரவாயில்ல, ரெண்டாவது சாம்பிள் சொல்லிட்டேன்ல. அப்படியா? திடீர்னு இப்படி கேட்டீங்களே. சரி, இப்ப கஞ்சா கருப்பு நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு சரி இந்த மேடையில எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாருன்னா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? சரியா இருக்காது, நல்லா இருக்குமா நினைச்சு கையை தட்டி உற்சாகப்படுத்தி விட்டுருங்க. ஓகேவா? நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு இந்த மேடையில வந்து பேசுறாரு, எங்க அடிக்கா பேசுறாரு. என்னப்ப பேசிட்டு இருக்கிய? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க அன்பு சிங்கங்களே. இவங்களுக்கெல்லாம் தாலி எடுத்து கட்டிட்டு நடுத்தர நிக்கிறத விட அப்ப அத்தாளோட வயக்காட்டுல படுத்து தூங்கலாம். ஐயா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நடுவர் மட்டும் நம்ம பக்கம் தீர்ப்பா தரலன்னு வச்சுக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நடுவர் அந்த கட்டுமரத்துல கட்டி வச்சிருன்னு தெரியும். வரட்டுமா? இப்ப சந்தோஷமா? இல்ல பழம்பெரும் நடிகர் டி.ஆர். மகாலிங்கம் இந்த மேடையில வந்து எங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தெரிகிறதா? பிராதை பேய்களே பிசாசுகளே, எங்களை எல்லாம் பாருங்க, நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகவா இருக்கிறோம். அவர் பிள்ளையும் வளர்க்க முடியவில்லை, தாடியும் வளர்க்க முடியவில்லை. ஒரே ஒரு தாலியை கட்டிவிட்டு அந்த ஒரு கட்டிய தாலிக்காக ஸ்கூல் ஃபீஸை கட்டுகிறார், பிள்ளைக்கு டவுசரை கட்டுகிறார், பேம்பர்ஸை கட்டுகிறார், எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கிறது. இனி ஒரு முறை இந்த மேடையில் தயவு செஞ்சு திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி என்று புழுகிவிட்டு செல்லாதீர்கள். நடுவர் மட்டும் எங்கள் பக்கம் தீர்த்த தரவில்லை என்றால் அவரை கட்டுக்கட்டாக கூட்டி கொண்டு போய் இந்த குளத்தில் அளவா போட்டுக் கொள்வார்கள். குளத்தில் இந்த ஆடியன்ஸ் போட்டது பார்த்தாது என்று கையும் காலையும் கட்டி அல்லவா தூக்கி வீசுவார்கள். நான் வருகிறேன். இப்ப இன்னும் ஒரே ஒரு வாய்ஸ் சொல்லிட்டு நான் விடைபெறலாம்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, இவ்வளவு பேர் சொன்னதை விட நான் எனக்கு தெரிஞ்சு பல குரல் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு மேல பேசுவேன். இந்த குரல் தமிழகத்துல யாரும் பேச முடியாது, நானே பெருமைப்படைய ஒரு குரல். யார் அப்படின்னா, நகைச்சுவை நாவலர் குணச்சித்திர நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன். உங்களுக்கு யார் தெரியுமா? வசூல் ராஜா MBBSல கேரம் போர்டு விளையாடுற ஒரு தாத்தா வருவார் பாத்தீங்களா, தேவர் மகள்ல வருவார். அவர் இப்ப பேசியிருந்தாருன்னா, இன்னும் தெரியலன்னா குரல் கேட்டோன்னு உங்களுக்கு தெரியும். அவர் எங்க அணிக்கா பேசியிருந்தாரு என்ன சொல்லியிருப்பாரு? ஏயா பார்த்தாங்களுக்குலாம் எப்படியா நக்கலா இருக்குதா? திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப மோசம் இருக்கியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அப்பாவோட சந்தோஷம் இருக்கியா? கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி எனக்கு கூட சோறு போட மாட்டேங்களா? ஐயா பரட்டுமா சந்தோஷமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆகவே எப்படி பார்த்தாலும் திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை தான் மகிழ்ச்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அருமையாக ரசித்த ரசிக பெருமக்களுக்கும் எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்த அசோக்ராஜ் அந்த அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுத்தாங்க. அண்ணன் வந்தாரு, என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க, பில் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால எங்கால ஏற்கனவே நல்லா சாப்பிடுவாங்க, பில் இல்லைன்னு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாங்க. ரொம்ப மனநிறைவான சாப்பாடு, நல்ல உபசரிப்பு. அண்ணன் காலையில இருந்து வந்து தாமஸ் அண்ணன் கூட ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணாரு. இந்த கிராம இறை மக்களுக்கு எங்க பட்டிமன்ற குழுவின் சார்பாக நல்லதொரு நன்றியை சொல்லி, இந்த தருணத்தில் எங்கள் குழு இங்க வர காரணமாக இருந்த அன்பண்ணன் மகாராஜன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நல்லதொரு நன்றியை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன். நடுவர்ல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா 3 பேர் ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி மகிழ்ச்சி மனநிறைந்தும் நிறைந்த வாழ்க்கை ஒரு தாலி எடுத்து இந்த பெண்கள் காலத்தில் கட்டுவதற்கு முன்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவர்களே. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வெரி குட், வெரி குட். ரொம்ப நிறைவா அழகா பேசியிருக்கக்கூடிய அபுக்கு இன்னும் பலமான கைத்தட்டை கொடுத்து நீங்க பாராட்டலாம். பாட்டு, பேச்சு, கருத்துக்கள் அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை வாங்குறீங்க பாருங்க. எனக்கு தெரிந்த மிகப்பெரிய ரசிகர்கள் பல ஊர்ல நாங்களும் தான் கொடுக்குறோம் கூட